வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைன். இன்னைக்கு இந்த வீடியோல மிடில் ஈஸ்ட் ஃபேமஸ் டெசர்ட் குனாஃபா அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் பாருங்க. கீ, பிஸ்தா, பாதாம், சீஸ், சுகர், கார்ன்ஃப்ளவர், பட்டர், மில்க், குனாஃபா சேமியா ஆன்லைனில் கிடைக்கிது, பார்த்து வாங்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த சேமியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரோடு சேர்த்து கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகட்டும். கீ ஆட் பண்ணலாம் இப்போது. இங்கே நம்ம இந்தியாவில் வந்து குனாஃபா சேமியா வந்து கிடைக்கிது, ஆன்லைனில் கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நமக்கு மெலிசான சேமியா கிடைக்கும் இல்லையா, ரிங் மாதிரி, அந்த சேமியாவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த சேமியா தான் எடுத்திருக்கேன், குனாஃபா சேமியா யூஸ் பண்ணல. இங்கே கிடைக்கிற நார்மல் சேமியா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல மெலிசா கிடைக்கும் இல்லையா, ரொம்ப பொடிசா கிடைக்கும் இல்லையா, ரிங் மாதிரி ஷேப்பில் பேக்கெட்டில், அந்த சேமியா தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அது ரோஸ்டடு தான். திரும்பவும் நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது குனாஃபா அந்த சேமியா வந்து பாதி வெந்துடும். ஸோ அதுக்காக நம்ம திருப்பியும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த கீயோடு சேர்த்து ரோஸ்ட் பண்ணும்போது அந்த கீ பட்டரோட ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கி அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்ல இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். சேமியா கொஞ்சம் வறுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக பெரட்டி விட்டு வருங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகரை வந்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி வறுத்த சேமியா அப்படின்றதுனால நம்ம ஓரளவு வறுத்தா போதும். இந்த சுகர் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். ஓகே, ஓரளவு குக் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓரளவு நல்ல கலர் இருக்குது பாருங்கள், இந்த அளவு போதும். இப்போ ஒரு பவுலில் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 பவுல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்கோட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. அந்த மில்கோட அந்த கார்ன்ஃப்ளவரும் அந்த சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கரையட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா கிளறுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். ஓரளவு அப்படியே திக்காயிட்டு வருது பாருங்கள். தோசை மாவு மாதிரி வந்துச்சுன்னா ஓகே, அதோட நம்ம இறக்கிக்கலாம். ஓகே, ஓரளவு நல்லா திக்காகுது. ஓகே, திக்காயிடுச்சு.
இத கொஞ்சம் நம்ம வேற பவுல்ல சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். இதோட ஃப்ரெஷ் கிரீம் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த ஃப்ரெஷ் கிரீமும், இந்த இதுவும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஒயிட் சாஸும், அந்த ஃப்ரெஷ் கிரீமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விடுங்க. இது நம்ம அந்த குனாஃபாக்கு நடுவுல வைக்கிற பேட்டர். ஸோ இத வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்து. இதில ஏற்கனவே நம்ம 3 ஸ்பூன் வந்து சுகர் போட்டதுனால இது கொஞ்சம் இனிப்பா தான் இருக்கும். ஸோ அடுத்து ஒரு பாத்திரத்தில ஒரு 100 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 100 டூ 150 அந்த மாதிரி அளவுல சுகர் ஆட் பண்ணிட்டு, அது மூழ்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கம்பி பாகம்லாம் வேண்டாம். தண்ணீல வந்து அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆயிட்டு, நல்லா கொதிக்கணும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கிறிஸ்டல் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஃபியூ டிராப்ஸ் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து சூடா எடுத்து வச்சுக்கோங்க. இதோட நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2, 3 டிராப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லா நல்லா கீ அப்ளை பண்ணுங்க. நல்லா சைடு, பேஸ் எல்லா இடமும் படுற மாரி நல்லா கீ அப்ளை பண்ணிக்கலாம். அதில நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த சேமியாவ இதில ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி பேஸ் தெரியாத அளவுக்கு அந்த சேமியாவ இதில அப்ளை பண்ணிட்டு, நல்லா வந்து பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் அது செட் ஆகும். நல்ல கார்னர்லாம் நல்லா அழகா நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. செட் ஆகட்டும். ஓகே. நல்லா பிரஸ் பண்ணியாச்சு. இது மேல நம்ம அந்த செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஒயிட் சாஸு. அந்த ஒயிட் சாஸ இதில கார்னர் கிட்ட போகாத அளவுக்கு நடுவுல மட்டும் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ சாஸ் அதிகமா தேவைப்படுற மாரி இருந்ததுன்னா, அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே அதில மேல ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓகே. கார்னர்ல போட்டீங்கன்னா, திருப்ப கஷ்டமா இருக்கும். திருப்பும்போது வந்து சரியா வராது. ஸோ, அதனால ரொம்ப கார்னர் வரைக்கும் அப்ளை பண்ண வேண்டாம். அது மேல சீஸ் ஆட் பண்றோம். அந்த ஒயிட் பார்ட்ல மட்டும் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாரி சீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. சீஸும் கார்னர்ல போகாம பார்த்துக்கோங்க. அத நம்ம குக் பண்ணும்போது சைடெல்லாம் ஒரு மாரி அ புடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால நம்ம சைட்ல போடாம நடு பார்ட்ல மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே. ஓரளவு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. எவ்வளோ சீஸியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேல அந்த குனாஃபா சேமியா இருக்கு இல்லையா? அத நம்ம அப்ளை பண்றோம். நல்லா எல்லா இடமும் அந்த சேமியா வந்து படுற மாதிரி, அந்த ஒயிட் போர்ஷன் தெரியாத அளவுக்கு நல்ல மேல இந்த சேமியாவ அப்ளை பண்ணி, நல்லா அப்படியே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. கார்னர்லாம் நல்லா எல்லா இடமும் கவர் ஆகுற மாதிரி பிரஸ் பண்ணுங்க.
ஓரளவு செட் ஆகி வருது. கார்னர்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணிட்டேன். ஸோ இத தவா மேல வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம குக் பண்றோம். ஸோ தவா வச்சிருக்கிறதுனால கீழ பிடிக்காது. கேக் டின்னுன்றதுனால கீழ கிரீஸ்க்காக நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கிறதுனால கீழ பிடிக்காது. ஸோ குக் ஆயிடுச்சு. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் இத அப்படியே வேற ஒரு பேன்ல சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ் வந்து குக் ஆயிருச்சு. இப்ப அதுக்கும் கீழ அந்த அடிப்பாகமும் குக் ஆகுறதுக்காக திருப்பி நம்ம வந்து அடுப்புல வச்சுட்டு அத அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறோம். இப்ப நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. இது மேல நம்ம சுகர் சிரப் செஞ்சோம் இல்லையா? அத மேல அப்படியே ஊத்திக்கோங்க. சுகர் சிரப் வந்து இருக்கணும். சூடா தான் ஊத்தணும். அப்பதான் அந்த சேமியா வந்து நல்லா ஊறும் சீக்கிரமா. நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அந்த சுகர் சிரப் வந்து இதில ஆட் பண்றோம். கொஞ்சம் கூட கேப் இல்லாம எங்கெல்லாம் அந்த சேமியா இருக்கோ, அந்த இடம் ஃபுல்லாவே வந்து இந்த சுகர் சிரப் வச்சு நல்லா கவர் பண்ணுங்க. இது மேல பிஸ்தா வச்சு நம்ம டெக்கரேட் பண்றோம். உங்களுக்கு எப்படி வச்சா பிடிக்குன்ற மாரி இருக்கோ, அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க. எப்படி டெக்கரேட் பண்ண விருப்பமா இருக்கோ, அந்த மாரி உங்களுக்கு பிடிச்ச மாரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பிஸ்தாவ நல்லா ஃபைன் சாப்டா பண்ணி வச்சிருக்கேன். அத வந்துட்டு நம்ம இந்த குனாஃபா மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். நடுவுல வந்து பாதாம் அத வச்சு டெக்கரேட் பண்றேன். இது இதுவும் அம் அந்த பாதாமும், அந்த பிஸ்தாவும் செட் ஆகுறதுக்காக அது மேல கொஞ்சம் நம்ம அந்த சுகர் சிரப்ப வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது மேலேயும் ஃபுல்லா ஊத்துங்க. அப்பதான் அந்த நட்ஸ் வந்து அந்த குனாஃபாவோட செட் ஆகும். கொஞ்சம் சூடா ஊத்துனீங்கன்னா, அந்த சேமியாலாம் அதில ஊறி நல்லாருக்கும். எந்த அளவுக்கு வந்து சுகர் சிரப்ல வந்து அந்த சேமியாலாம் ஊறுதோ, அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாருக்கும். நம்ம ஏற்கனவே உள்ள சீஸ் வச்சிருக்கிறதுனால, சீஸும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சீஸியா இருக்கும். ஓரளவு இது பண்ணியிருக்கோம். இது அப்படியே கொஞ்சம் ஊறணும். சூடாவும் சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு, சில்லுன்னும் சாப்பிடலாம். உங்களோட விருப்பம் தான். ஸோ இத நம்ம இப்போ கட் பண்ணலாம். ஆனா இன்னும் ஊறணும். நல்லா ஊறுனதுக்கப்புறம் நல்லாருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணி ஒரு பீஸ் எடுக்கலாம். அந்த ஒயிட் சாஸ் வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ, அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாருக்கும். ஒயிட் சாஸ் வந்து நெறைய நடுவுல வந்து வச்சீங்கன்னா, அந்த டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா சீஸியா இருக்கு. ஓகே. சீஸியான குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. அந்த சுகர் சிரப்ல நல்லா ஊறணும். அப்பதான் டேஸ்ட் நல்லாருக்கும். ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.